அம்மா, சமீப காலமா யூடியூப் சேனல்ஸ்ல யார பாரு பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு பேசுறத கவனிச்சேன். சரி, என்ன இது புதுசா இருக்கே அப்படின்னு சில யூடியூப் வீடியோஸ பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்க ஆரம்பிச்சு பிரபஞ்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களோட வீடியோ பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ நீங்க குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க. யூனிவர்ஸ்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்றது? அஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்றது? நம்ம என்ன வேண்டணும்? எப்படி வேண்டணும்? நம்மளுடைய தேவைகள எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைவேத்திக்க முடியும்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள ரொம்ப அழகா, தெளிவா என்கிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்லிக் குடுத்தீங்க. அது எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. அத நான் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு புது நம்பிக்கை பொறந்துடுச்சு. அண்ட் உங்களுடைய சொந்த அனுபவங்கள பகிர்ந்துக்கிட்டது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் திங். என்னன்னா, உங்களுடைய ஓன் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்க சொல்லி, எப்படி இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கேட்கிறவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும். நிச்சயமாவே. ஏன்னா, நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க அத ரொம்ப அழகா ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது நெறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா, எல்லாரோட லைஃப்லுமே பெட் ஆஃப் ரோசஸ் இருக்கறதுக்கு சான்ஸ் இல்ல. எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் ஒரு ஒரு ரூபத்துல வரும். ஆனா, அத எப்படி ஃபேஸ் பண்றோம், அத எப்படி நம்ம வந்து சேலஞ்சஸ எதிர்கொள்றோன்றது தான் லைஃப். இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அத நீங்க வந்து ஒவ்வொரு உங்களுடைய யூடியூப் வீடியோலயும் அந்த நம்பிக்கைய ஊட்டுறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, 75 இயர்ஸ்ல நீங்க வந்து உங்க பிசினஸையும் பார்த்துக்கிட்டு, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, பப்ளிக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு முன் வந்து இத செய்யறதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியதும்மா. இந்த ஏஜ்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா, யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் நாங்கலாம் ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம். சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலே சோர்ந்து போயிடுறோம். சின்ன ஹெல்த் இஷ்யூனாலே சோர்ந்து போயிடுறோம். உங்கள மாதிரி ம் அ ஒரு நல்ல மனசு படைச்சவங்க, அதுவும் இல்லாம பரந்த மனசு இருக்கிறவங்க இந்த மாதிரி முன் வந்து இத ஒரு சோஷியல் சர்வீஸா பண்றீங்க. இதுக்கே வந்து உங்களுக்கு பெரிய பாராட்டுதல். ஆ இன்னும் நெறைய பேசலாம் உங்கள பத்தி. ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கிறேன். தேங்க் யூ ஃபார் யுவர் நோபல் சர்விஸ் அண்ட் கன்டின்யூ டு டூ தி சர்விஸ் மா. We are all blessed to have you. You are a wonderful treasure of universe. Thank you, அம்மா. வணக்கம், நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாழ்க்கை எல்லாருமே தியாகிகளாக பெரிய பெரிய காரியம் செய்ய முடியாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சு அதில் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்வது அதிமுக்கியமான வாழ்க்கையின் ஒரு அங்கம், ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த கருணை காட்டுதல், கனிவுடன் இருத்தல் என்பது அதிமுக்கியமான ஒரு அவசியம். நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நமக்கு ஒரு சுகமாக முடியுமான விதத்தில் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அன்னதானம், சாப்பாடு போடுறது. பல விஷயங்கள் பண்ணலாம். அதில் என்ன அப்படின்னா, ஒரு எறும்புக்கு வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போட்டிருக்கேன். இந்த அனுபவங்கள் பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடியவங்களை பற்றி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கேளுங்க. இன்றைய டாபிக் வருவோம். நாம் வந்து எல்லாரும் பெரிய பெரிய தியாகியாகி பெரிய பெரிய விஷயங்கள் செய்து புரட்சி செய்து பல விஷயங்கள் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நாமளும் சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். நல்ல மனதுக்கு பிடித்த இனிமையான விஷயங்களை செய்ய முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு உணவளித்தல், கனிவோடு உணவளித்தல். உணவளித்தல் தான் ரொம்ப முக்கியம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடம்பை வருத்தாமல், ஜாஸ்தி கஷ்டப்படாமல், அதிக செலவில்லாமல் சில விஷயங்கள் செய்யலாம். ஊற வைத்த அரிசி, ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பிடி தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 பிடி முடியுமான ஊற வச்சுட்டு பறவைகளுக்கு ஒரு இடமா போட்டுகிட்டே வாங்க, அது வந்து சாப்பிட்ரும். அதே மாதிரி எறும்புகளுக்கு மாவோடு சர்க்கரை சேர்த்து போடுங்கள். முடியுமானால் வாரத்தில் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள்
மாதத்தில் ஒரு நாள் ஒரு 10 பேருக்கு கலந்த சாதம் டப்பாவோட ஒரு இந்த மோதிரம் சிப்ஸ் இருக்குல்ல, வத்தல், அதை பொரித்து கொஞ்சம் தண்ணியோட ஒரு பாட்டில் தண்ணியோட கொடுத்து ஒரு 10 பேருக்கு சாதம் போடுங்க. இது என்ன ஆகும், நம்ம பண்ணும்போது பண்ணி முடித்தோடனே மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதே மாதிரி செடிகளுக்கு என்ன பண்ணலான்னா, மீண்டு போன பழைய மோர், காஃபி தூள், அப்புறம் எலுமிச்சம்பழம் அது புழிஞ்சிட்டு எடுக்கிற அந்த இதை கட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோட கலந்து எல்லா செடிக்கும் கொடுத்துங்க. வாழைப்பழத்தோல் இதெல்லாம் போட்டால் செடியை கவனிச்சிட்டோம், பறவையை கவனிச்சிட்டோம், எறும்பு கவனிச்சோம். முடிந்தால் ஒரு கவளம் சாதம் நாய்களுக்கோ பூனைகளுக்கோ பெய்யுங்கள். இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஒரு தற்பெருமை ஏற்படும் பாருங்கள். ரொம்ப நல்ல ஃபீலிங் இது. அந்த ஃபீலிங்கோடையே நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். உங்கள் நல்ல உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப 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 மேலே ஏற்றி கொண்டு போய்விடும் உங்களை. ஒரு நிமிடம் ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். சும்மா உட்காந்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஏதோ வேணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. வெறும் நாம் எதை பற்றியுமே யோசனை பண்ணாமல் வெறும்னு அப்படி நான் சில டைம் என்ன பண்ணேன், இப்படி உட்காந்துருவேன். எல்லோரும் சொல்ல தலையில் கை வைக்காதுன்னு. நான் என் தலையை தாங்கி பிடிச்சி இந்த போட்டில் கையெழுத்து அப்படியே உட்காந்துருவேன். உட்காந்து வெறும்னு யோசனை பண்ணுவேன். இல்லை இப்படி உட்காந்துருவேன். இப்படி உட்காந்துட்டு என்ன சொல்வேன்னா, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, இதுதான் சொல்லுவேன். வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவைகள் உண்டு, அதுக்கேற்றாற்போல் எல்லாம் அப்படி அதிசயமாக. நேற்று ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு ஒவ்வாத சில விஷயம் 2 நாளாக மன கஷ்டப்பட்டது மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்படியே யோசனை பண்ணுது, நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு யோசனை பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் இது, நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, செல்வ செழிப்போடு இருப்பீங்க. உங்களை நோக்கி நீங்கள் விரும்பிய அனைத்தும் ஓடோடி வருகிறது. எப்படி பாருங்கள், நான் விரும்புகிற அனைத்தும் ஓடோடி என்னிடம் வருவதாக பிரபஞ்சமே சொல்லுது. அதுதான் அதிசயம். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வரும்னு உட்காந்து ஒரு நிமிஷம் தான் செலவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணுன்னா, என்ன வேணுன்ற எண்ணம் ரெடி பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க் அதுக்குள்ளே இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை யோசனை பண்ணணும். யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன ஆகும்னா, ஒரு பணம் வேணும் வச்சுக்கோங்க. அந்த பணத்தோட உபயோகம் எல்லாமே யோசனை பண்ணி வச்சுட்டு அந்த பணம் கிடைத்தவுடன் நான் என்ன செய்வேன், ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்துக்குள்ளே தெரியும். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, சயின்டிஃபிக்காக என்ன ப்ரூவ் ஆகிருக்குன்னா, இந்த எண்ணம் வரும்போதே மூளை அதை யோசனை பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உணர்வு வரும்போது இந்த நியூரான் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது ஆல்ரெடி கடக்கடன்னு ஆட ஆரம்பிச்சிது. கடக்கடன்னு ஆரம்பிச்சு தலை முதல் கால் வரை உடலில் எல்லா பாகங்களுக்கும் உங்களுடைய தேவையை பற்றிய செய்தி போயிடுது. செய்தி போன உடனே அடுத்தது அந்த உணர்ச்சி அதில் சேரும்போது உடம்பு சில அமிலங்கள் சுரக்கிறது. டிபெண்டிங் அப்பான் வாட் யூ வாண்ட், என்ன வேணுமோ அதற்கேற்ற மாதிரி அமிலங்கள், கெமிக்கல்ஸ் உடம்பில் ஊறி கிடுக்கிடுன்னு இது அப்படியே வந்துடுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே யூ கம் டு ஏ லெவல். 30 செகண்ட் ஆகிடும் அதுக்குள்ளே லெவல். அண்ட் தென் கிடைத்து விட்டது நன்றி. அடுத்த 30 செகண்ட் கிடைத்து விட்டது இப்போது நன்றி. இதை மாத்திரம் சொல்லுங்கள், ஒரு நிமிஷம். இது சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு நிமிஷம் டெக்னிக்கை ஒரு நிமிஷம் பண்ணுறது, ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக விடுறது, திரும்பி ஒரு நிமிஷம் பண்ணுறது. அப்போ என்ன ஆகிடும்னா, அதை திரும்பி அந்த சக்தியை கொண்டுறேன் பாருங்கள். அந்த சக்தி கொன்ற அதனுடைய பலன் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கும். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா 55 தடவை எழுத சொல்கிறீங்களே அஃபர்மேஷன், 55 தடவை எழுத சொல்கிறேன், முழுக்க மனசு அதில் படுத்து எழுதுறீங்களா? என்னாலே முடியாது. அப்போ பாதி எழுதும்போது மீதி எப்படி பறந்து குப்பை பொறுக்க போயிடும். எனக்கு அது அப்படி, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு போயிடுவேன். ஸோ யாருக்குமே அந்த 55 எழுதும்போது ஃபுல்லாக 55 மாத்திரம்தான் நினச்சி எழுதணும்னோ, ஒரு 100 தரம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும்போது அட்லீஸ்ட் 5 தரம் வேறு எதாவது நினச்சிருவீங்க, 20 தரம் வேறு எதாவது நினச்சிருவீங்க.
அதனால் தான் இந்த 1 மினிட் டெக்னிக் இதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி வேணுங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுங்கிற விஷயத்த நான் 1000 தரம் ஒரு 24 ஹவர்ஸ் டைம் வச்சுப்பேன். வச்சுட்டு 1000 தரம் எழுதிட்டே வருவேன். எழுதி 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 நடந்திருக்குங்க, நடந்திருக்கு எனக்கு. நான் எழுதி அது நடந்து விட்டது. புரிந்தது? அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 1 நிமிஷம் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரும். இது எப்படின்னா, இந்த டெக்னிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ரேடியோ போட்டி வச்சு பாட்டு போடுறோம். பாட்டு போடும்போது நம்ம என்ன பாட்டு வேணும் யோசனை பண்ணுறோம். அந்த பாட்டுக்கு என்ன அலைவரிசையில் வருதுன்றோம். ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு அலைவரிசை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான பாட்டு என்னன்னு யோசனை பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் கரன்னு வருதா, ஃபைன் டியூன் பண்ணுறோம். அதுதான் உணர்வை சரியாக ஊட்டுவது. எண்ணுகிறோம், உணர்வு ஊட்டுகிறோம், எனர்ஜியை கொடுக்குறோம், அதுக்கு சக்தியை கொடுக்குறோம், கொடுத்து அது வெளிப்படும். அப்போ அந்த மாதிரி இந்த பாட்டு கடைசியில் டியூன் ஆன் பண்ணி பாட்டு உங்களுக்கு பிடித்த சீரியலும் அப்படித்தான் ஆன் பண்ணுறீங்க. கடைன்னு சேனல் மாற்றுறீங்க. சேனல் மாற்றி டிவியை போட்டு அப்படின்னு பார்த்துட்டு எல்லோரும் சீரியல் பார்ப்பீங்கள்ல, பார்க்காதவங்களே கிடையாது, பார்த்துட்ருப்பீங்க. அது மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும். எண்ணங்களில், உணர்வுகளில், அப்புறம் உங்களுடைய ஆற்றல் எல்லாம் கலந்து அந்த 1 நிமிடத்தில் கொடுத்து வேணுங்கிறது கேட்டு வாங்கிக்கோங்க. நேற்று நீரை பற்றி உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு நெருப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். நெருப்பு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்குள்ளேயே அவ்வளோ சூடு இருக்குது. உடம்பு ஃபுல்லாக உள்ளுக்கெல்லாம் அப்படி எல்லாம் மிஷின் மாதிரி வேலை செய்யல, அதில் உண்டாகின்ற சூடு இருக்குது. இப்படி இருக்கும்போது நெருப்பு ரொம்ப முக்கியம். நீர், நெருப்பு முக்கியம். என்ன நெருப்பு டெக்னிக்கை பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு இந்த இலை இருக்குல்ல, பட்டை இலையில் எழுதி கற்பூரம் ஏற்றி அதை எரித்து அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சிட்டு சொல்லிக்கேன். அது ஒரு டெக்னிக். இன்னொன்றுன்னா பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய், ஜாவித்ரி, பட்டை 5ஐயும் சேர்ந்து, பட்டை தெரியும் இல்லையா, ஜாவித்திரின்றது ஒரு மாதிரி உதிரியாக வரும், ஃப்ளவர் மாதிரி இப்படி எதனாலும் சேர்ந்து விழுன்னு வரும். எல்லாமே சேர்த்து ஒரு மண் இதில் போட்டு ஒரு நார்மல் கற்பூரம் போட்டு ஃபுல்லாக எரித்து வீடு முழுக்க காமிச்சிட்டு வந்துடுங்க. இது ஒரு டெக்னிக். இன்னொன்று என்னென்னா, காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம். வேறு ஒன்றுமே பூஜைன்னு தெரிய வேண்டாம். என் அப்பனே சூரியன், உன்னை நம்புகிறேன். இதோ எப்போவுமே ப்ரேயர் அவருக்கு இங்கே 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 3 இடத்துலையும் வணங்குங்கள். ரொம்ப சிம்பிள். நெருப்பு ரொம்ப சுலபமான ஒன்று. ஆனால் தப்பாக பண்ணிங்கன்னா சுட்டெரித்து விடும். அதுக்கு தான் பவர் கொடுத்துருக்காரு கடவுள். தவறு செய்த இடத்துல சுட்டு எரித்து விடும் நெருப்பு. இதுதாங்க இன்றைய செய்தி. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதற்கிடையில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒருத்தர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னார், அம்மா எனக்கு நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் நல்லா போகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். நான் நார்மலாக ஹிந்துஸாக இருந்தால் சில கோவில் பரிகாரம் சொல்கிறேன். நான் சரி சார், செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போங்க, சனிக்கிழமை பெருமாளுக்கு கோவில் போயிட்டு சாப்பாடு கொடுங்க. உடனே அவர் என்ன பண்ணார், மேடம் கோவிலுக்கு என்னால் ஏன் சார் போக முடியாது அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் அடிப்பட்டு இது இருக்குது. சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த சைட்டுக்கு போவீங்களா? அது போவேன். அதுக்கு போக உனக்கு நேரம் இருக்கும்போது சாமிகிட்ட போக நேரத்துக்கு சாமி எதுக்கு உனக்கு செய்யணும்? என்னோடய கொஷின் ரைட்டாக தப்பான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். என்னிடம் நல்ல அனுபவம் பெற்றவர்கள் ஒரு வீடியோ அனுப்பி கொடுங்க. என்னுடைய நம்பர் 9444413717. எப்பவும் பேச வேண்டியது மாலை 6லேருந்து 8க்குள். தயவுசெய்து வேணுங்கிற விஷயம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க. எப்போவும் என் கூட யாராக இருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் விஷயம் யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.